ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கீரை மசியல் தான் செய்ய போகிறோம். நான் இதுக்கு இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரை வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வெறும் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, ராகி களி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்ல, லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட சேர்க்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்தோன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சு. இதில் ஒரு கட்டு பாலக்கீரை நல்லா 2 டைம் கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக சிறுகீரை, அரைக்கீரை, உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து கூட இதே மாதிரி செய்யலாம். கீரையை பொறுத்து டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, கீரையிலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வேகும். மூடி போடாமல் வேக வைக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் கீரையை லைட்டாக வதக்கிட்டு வேக வச்சோன்னா மசியலோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து அப்படி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கீரை நல்லா சுருங்கி போச்சு. இந்த மாதிரி அதுவே தண்ணி விட்டு வேகும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம கீரை கடைஞ்சதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். கீரை நல்லா வெந்தும் போயிடும், பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. ஆனால் கலர் மட்டும் நல்லா டார்க் க்ரீனாக கிடைக்கும். அதனால் இப்போ பாருங்கள், கீரை 5 மினிட்ஸில் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கீரைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கீரை வேக வைக்கும் போது ஃபஸ்ட்டில் உப்பு சேர்க்கக்கூடாது. நீங்கள் கடையும் போது உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மத்து வச்சு நல்லா ஃபைனாக கடைஞ்சிக்கலாம். இப்போது கீரை மசியலுக்கு தாளிச்சிக்கலாம். கரண்டியில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து தாளித்து நம்ம கீரை மசியலில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி வெறும் கீரை வச்சும் மசியல் செய்யலாம். இல்லைனா இது கூட நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, துவரம் பருப்பெல்லாம் வேக வச்சது சேர்த்து கூட இந்த மாதிரி கடைஞ்சும் செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வெறும் சாதத்தில் நல்லா பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். களி கூடையும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.